போன வீடியோல நாம இன்ஃபர்மேஷன் பற்றிய ஆழமான விரிவான விளக்கத்தை பார்த்தோம். இந்த வீடியோல வாங்க இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்றா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிற சொல் முதல்ல லத்தீன் அமெரிக்காவில் தான் தோற்றம் பெற்றுச்சு. இதுல மூலச்சொல் ஸ்டேட்டஸ். ஆரம்ப காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் தனது நாட்டு மக்கள்ற குடித்தொகையை கணக்கெடுக்கிறதுக்காகவும் தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசத்தில எல்லைகளை வரையறுக்கிறதுக்காகவும் மன்னர்கள் தங்களுடைய சொத்துக்கள் நாணயங்கள் எவ்வளவு என்கிறத கணக்கெடுக்கிறதுக்காகவும் தங்களுடைய நாட்டின் அடிப்படை தொழில்களான விவசாயம் வேளாண்மை போன்ற தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் மக்களிடமிருந்து அறவிடப்படுகின்ற வரிகள் என்பவற்றை கணக்கெடுப்பதற்காகவும் இப்படி பல்வேறு விடயங்கள் செய்வதற்காக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உடைய தேவை நாளுக்கு நாள் அதிகமாக்கப்பட்டு கொண்டு சென்றது. பங்குச்சந்தை ட்ரேடிங் போன்ற பாரிய நிதி முதலீட்டு எண்ணக்கருக்களை எவ்வாறு பயன்படுத்துறதுக்காகவும் வர்த்தக நிறுவனங்கள் தங்களுடைய வருமானங்களை எவ்வாறு கூட்டிக் கொள்ளலாம் என்கிற விடயங்களை ஆராய்வதற்காகவும் கல்விசார் புது புது கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் என்பவற்றை மேற்கொள்வதற்காகவும் மருத்துவத்துறை பேங்கிங் சிஸ்டம் இவ்வாறு நாம் நாளுக்கு நாள் பயன்படுத்துகின்ற அனைத்து விடயங்கள்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பயன்பாடுகள் அதிகமாகவே உள்ளது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு கிரிக்கெட் வீரர் எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணுவாருங்கிறத கூட நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா ப்ரெடிக்ட் பண்ணலாம். எல்லா நாடுகளுமே பொதுவா தங்களுடைய நாட்டிட மக்களோட குடித்தொகை, பிறப்பு வீதம், இறப்பு வீதம் போன்ற பல்வேறு விடயங்களை ஆராய்வதற்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்துறாங்க. பொதுவா எல்லா நாடுகள்லையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சென்சஸ் டிபார்ட்மெண்ட் காணப்படுகிறது. இந்த வீடியோல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்றா என்னங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் என்று நம்புறேன். அடுத்த வீடியோல நம்ம டேட்டாவின் வகைகள் பற்றி பிரீஃபா பார்ப்போம். இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை நீங்க தமிழ்ல பெற்றுக்கொள்றதுக்காக எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.